ஆனால் ஒரே ஒரு கருத்து நான் பதிவிட விரும்புகிறேன். நம்ம தமிழ்நாடு வந்தாரை வாழ வைக்கும் வரவேற்கும் தமிழ்நாடு. தமிழ் கலாச்சாரம் என்பதே யாராக இருந்தாலும் அவர்களை வாங்க என்று வரவேற்று, நீங்க ஒரு சாதாரண கிராமத்துக்கு போனா கூட திண்ணை வைத்திருப்பாங்க. ஏன்னா வர்றவர்கள் நம்ம வீட்டுல உட்கார்ந்து வெற்றில போடணும், அவங்கள வரவேற்கணும் என்பது தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு. தமிழ் 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 சொல்லிட்டு பொய்யா தமிழை பேசிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் நேற்றைய தினம் நம்ம மாநிலத்திற்கு பாரத பிரதமர் வருகிறார். ஒரு சென்னையிலே தான் முதலமைச்சரும் இருக்கிறார். ஒரு வரவேற்பதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை நான் கேட்கிறேன். ஆக தமிழ் கலாச்சாரத்தை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை. ஒரு பிரதமர் அரசியல் வேறு, பிரதமர் அரசியல்வாதியா வரல. தமிழ்நாட்டுக்கு 7000 கோடிக்கு மேல நல்ல திட்டங்களை சமர்ப்பிப்பதற்கு வருகிறார். ஒன்னும் கொடுக்கலன்னு சொல்றீங்க. ஆனா திட்டத்தை நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாடு மக்களுக்கு கொடுக்க வரும்பொழுது வரவேற்பு, இது புரோட்டோகால். இது புரோட்டோகாலை தாண்டி ஒரு அன்புணர்வு, ஒரு பண்புணர்வு. ஆக இது என்னால ஒத்துக்கவே முடியல. இப்படிதான் கேசிஆர் செய்துகிட்டே இருந்தார். இன்னைக்கு அவர் வீட்டுல இருக்காரு. யாரும் வரவேற்கிறதுக்கு, யாரும் அவரை இப்ப தேடுறது கூட இல்ல. நான் அங்க கவர்னரா இருக்கும்போது அப்படிதான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வருவார், அவர் வரவே மாட்டார். ஆக இதை போல தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோடு உள்ள கலாச்சாரம் ஒழிய வேண்டும் என்பது எனது கருத்துங்க. நீங்க என்ன கருத்து வேறுபாடு கூட இருக்கட்டும். ஆனா இன்னைக்கு நான் வரேன், என் தம்பிங்க எல்லாம் வராங்க, நான் அக்கா சண்டை போட்டான்னு வரலன்னா எனக்கு எப்படி இருக்கும்? ஆக இந்த கலாச்சாரம் இது அரசியலை தாண்டி ஒரு நல்ல கலாச்சாரம் திராவிட முன்னேற்ற கழகத்தினால் மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது எனக்கு வருத்தம். நேற்று மரியாதைக்குரிய பாரத பிரதமரை முதலமைச்சர் வரவேற்று இருக்க வேண்டும். அவர் வெறும் அரசியல் நிகழ்வுக்கு வந்தா கூட வரவேற்கணும். ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல திட்டங்களை சமர்ப்பிக்க வந்திருக்கிறார். ஒன்று.